பேராசிரியர்கள் நியமனங்கள் தாமதப்படுத்தாமல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும். தேர்வு நடத்தப்பட்டு 6 மாதங்களாகும் நிலையில் அவற்றின் முடிவுகள் இன்னும் முழுமையாக வெளியிடப்படவில்லை. 2708 உதவி பேராசிரியர் நியமன தேர்வு முடிவுகளை உடனடியாக அறிவிக்க வேண்டும். மேலும் 1292 பேரை தேர்வு செய்ய புதிய அறிவிப்பு வெளியிட வேண்டும். தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 2708 உதவி பேராசிரியர்களாக நியமிப்பதற்காக ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் போட்டித் தேர்வு நடத்தப்பட்டு 6 மாதங்களாகும் நிலையில் அவற்றின் முடிவுகள் இன்னும் முழுமையாக வெளியிடப்படவில்லை. அரசு கல்லூரி மற்றும் அறிவியல் கல்லூரிகள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 15ஆம் தேதியன்று திறக்கப்பட்ட நிலையில் உதவி பேராசிரியர் நியமனங்கள் தாமதப்படுத்தாமல் உடனடியாக நியமிக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 61 துறைகளுக்கு 2708 உதவி பேராசிரியர்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஆள் தேர்வு அறிவிக்கை கடந்த ஆண்டு அக்டோபர் 16ஆம் தேதி வெளியிடப்பட்டு உரிய கல்வி தகுதி கொண்டவர்களுக்கு கடந்த டிசம்பர் 27ஆம் தேதி போட்டித் தேர்வு நடத்தப்பட்டன. இந்த பணியிடங்களுக்கு 42,064 பேர்கள் விண்ணப்பித்து அவர்களில் பெரும்பான்மையினர் தேர்வு எழுதிய நிலையில் பிப்ரவரி மாதத்தின் முதல் பாதி வரை முடிவுகள் வெளியாகவில்லை. ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அலட்சியத்தை கண்டித்து கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி ஏற்கனவே இதே போன்று அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தேன். அதன் பின் பல்வேறு இயக்கங்கள் இந்த அறிக்கைகள் வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையில் மொத்தம் 61 துறைகளில் வரலாறு, கல்வியல், மனித உரிமைகள், இந்திய பண்பாடு மற்றும் சுற்றுலாவியல், கடல் உயிரியல், வனவிலங்கியல் உயிரியல் ஆகிய 5 துறைகளில் வனவிலங்கியல் உயிரியல் ஆகிய 5 துறைகளில் 13 உதவி பேராசிரியர்களை தேர்ந்தெடுப்பதற்கான முடிவுகளை மட்டும் வெளியிட்டு அவர்களின் கல்வி தகுதி குறித்து பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளதால் அவர்களின் வெறும் 5 பேருக்கு மட்டும் பணி நியமன ஆணைகள் கடந்த மார்ச் 13ஆம் தேதி அப்போதைய முதல்வர் வழங்கினார். முடிவுகள் அறிவிக்கப்பட்ட 5 துறைகள் தவிர மீதமுள்ள 56 துறைகளுக்கான விடைத்தாள்களும் திருத்தப்பட்டு விட்டதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்திருந்த நிலையில் அவற்றின் முடிவுகளை மார்ச் மாதத்திற்குள்ளே வெளியிட்டிருக்க முடியும். அதற்கு எந்த தடையும் இல்லை. ஆனாலும் தேர்தல் நடைமுறையை காரணம் காட்டி ஆசிரியர் தேர்வு வாரியம் முடிவுகளை வெளியிடப்படவில்லை. தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டும் தேர்தல் நடத்தை விதிகள் முடிவுக்கு வந்து 40 நாட்கள் ஆகும் நிலையில் இன்னும் கூட முடிவுகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிக்காதது நியாயமில்லை. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 2ஆம் ஆண்டு மற்றும் 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு ஜூன் 15ஆம் தேதி முதல் வகுப்புகள் தொடங்கியுள்ள நிலையில் புதிய உதவி பேராசிரியர்கள் நியமிக்கப்படாததால் மாணவர்களுக்கு பாடம் நடத்த போதிய ஆசிரியர்கள் இல்லாத நிலைகள் ஏற்பட்டுள்ளது. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 8000க்கும் மேற்பட்ட உதவி பேராசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கும் நிலையில் அவற்றை நிரப்பாமலும் தேர்வு நடத்தப்பட்ட பணியிடங்களுக்கு தகுதியானவர்களை நியமிக்காமலும் ஆசிரியர் தேர்வு வாரியம் காலம் கடத்துவது சரியல்ல. 2708 பணியிடங்களுக்கு ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்ட 5 பேர் தவிர மீதமுள்ள 2705 பணியிடங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் பட்டியலை இம்மாதம் இறுதிக்குள் அரசும் தேர்வு வாரியமும் வெளியிட வேண்டும். உதவி பேராசிரியர்கள் நியமனம் தொடர்பான வழக்கில் கடந்த மே 27ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி மேலும் 1292 உதவி பேராசிரியர்களை தேர்ந்தெடுப்பதற்கான அறிவிக்கையும் ஆசிரியர் தேர்வு வாரியம் உடனடியாக வெளியிட வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். அகில இந்திய கல்வியாளர் மற்றும் கல்வி ஆலோசகர் சங்கம் தலைவர் என்ற முறையிலும் யூனிக் அகாடமியின் நிறுவனர் என்ற முறையிலும் இந்த கோரிக்கையை அரசுக்கும் டிஆர்பி போர்டுக்கும் நான் கோரிக்கை வைக்கிறேன். இதை உடனடியாக இதற்கு முழு தீர்வு எட்டப்பட வேண்டும் என்று வேண்டுகிறேன்.
நன்றி. அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.